அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பஞ்சாமிர்தம் என்ற திரைப்படமாகும். இந்த படம் நாடக மேடை, திருவாழ்ந்தான் என்னும் 2 படங்களின் தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. நகைச்சுவையின் சுவை என்பது எத்தனை அழகான இனிப்பு என்பதை எடுத்துரைக்கும் தலைப்பாகத்தான் பஞ்சாமிர்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் நாடக மேடை என்ற திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம். பாலாஜி ஈஸ்வர் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றது. 2 படங்களையும் இந்த பட நிறுவனம் தான் தயாரித்திருக்கிறது. இந்த நாடக மேடை மற்றும் திருவாழ்ந்தான் என்ற 2 படங்களையும் ஜித்தன் பானர்ஜி என்ற இயக்குனர் இயக்கியிருக்கின்றார். பாடல்களை நடராஜ ஆச்சாரி என்பவர் எழுதியிருக்கின்றார். இதை தவிர வேறு எந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. தெருக்கூத்து கலைஞர்கள் முதலாக மேடை நாடகத்தை அரங்கேற்ற மிகவும் கடுமையாக முயற்சிக்கிறார்கள். அவர்களின் முயற்சி பலித்ததா என்பதை எடுத்துரைக்கும் நகைச்சுவை படைப்பாக இந்த நாடக மேடை திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நகைச்சுவை வேந்தர் காளியன் ரத்னம் அவர்கள், அவரின் வெற்றி ஜோடியான சி.டி. ராஜகாந்தம், வி.எம். ஏழுமலை மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மேடை நாடகங்களில் நடிக்க அனுபவம் இல்லாமல் தவிக்கும் கலைஞர்களை பற்றிய சிறந்த நகைச்சுவை படைப்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருவாழத்தான் என்ற 2வது படத்தினை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்திற்கு எம். பாவலர் மற்றும் பி.கே. நாராயணன் ஆகிய இருவர் இணைந்து கதை வசனத்தை எழுதியிருக்கிறார்கள். பாடல்களை நடராஜ ஆச்சாரி என்பவர்தான் வழக்கம் போல் எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தினையும் ஜித்தன் பானர்ஜி தான் இயக்கியிருக்கின்றார். கிராமத்தில் இருந்து திருவாழத்தான் என்னும் இளைஞன் நகரத்திற்கு வந்து பெண் பார்க்கும் பொழுது அப்போது நடைபெறும் நகைச்சுவை சம்பவங்களை உள்ளடக்கிய கதையாக இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாழத்தான் என்னும் பெயர் கொண்ட வேடத்தில் நகைச்சுவை சக்கரவர்த்தி கே. சாரங்கபாணி அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார். அவருக்கு இணையாக டி.எஸ். ஜெயா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இவர்களுடன் எல். நாராயணராவ், கே. கமலம், பி.ஆர். மங்களம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த பஞ்சாமிர்தம் என்னும் படத்தில் 2 படங்கள் இணைக்கப்பட்டதில் இந்த 2வது படமான திருவாழத்தான் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த டி.எஸ். ஜெயா அவர்களின் இளமையும் நடிப்பும் ரசிகர்களை அன்று மிகவும் அதிகமாகவே கவர்ந்திருக்கின்றது. இந்த 2 படங்களின் மொத்த நீளம் 16,463 அடிகளாகும். 23/1/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 19/4/1942 அன்று திரைக்கு இந்த திரைப்படம் வந்திருக்கிறது. காணாமல் போன படங்களில் இந்த படமும் ஒன்றாக இருப்பதால் எத்தனை நாள் இந்த திரைப்படம் ஓடியது என்ற விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திரைப்படத்தின் போஸ்டரும் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த தகவல்களை இங்கு அப்படியே சினிமா கொட்டகை சேனல் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றது. இதுவரை இந்த பஞ்சாமிர்தம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.